ஆகஸ்ட் மாசம் 2024 அப்ப இந்தியாவோட பார்டர்ஸ் ஷேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வங்கதேச நாட்டில் நடந்துட்டு இருந்த மாணவர்களுடைய போராட்டம்ன்றது ரொம்ப மோசமான கட்டத்தை எட்டி அந்த நாட்டுடைய பிரதமரா இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவுக்கு வந்து தப்பிச்சு தஞ்சம் அடைஞ்சாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல இருந்து வங்கதேச நாடுன்றது முழுக்க முழுக்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு நாடா மாற ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு அங்க இடைக்கால அரசாங்கத்தை வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய முகமது யூனஸ் என்றவர் பாகிஸ்தான், சீனா, அதுக்கப்புறம் துருக்கி நாடோட கை கோத்துக்கிட்டு செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் அவருடைய நடவடிக்கை ஒவ்வொன்றும் இந்தியாவுக்கு எதிராக தாங்க இப்போதைக்கு இருந்துட்டு இருக்குது. இப்போ வங்கதேச நாடு இந்தியாவால உருவாக்கப்பட்ட இந்த 40 வருஷத்துல இல்லாத வகையில முதல் முறையா ஒரு மோசமான ஒரு விஷயம் நடக்க இருக்குதுங்க. ஏன்னா வங்கதேச நாடு எந்த நாட்டுல இருந்து தனியா பிரிஞ்சு வந்ததோ அந்த நாட்டோட போர் பயிற்சிகளை பண்ண இருக்காங்க. வர பிப்ரவரி மாசம் 2025 பாகிஸ்தான் ராணுவத்தோட ஒன்னா சேர்ந்து 2 நாட்டோடைய ராணுவமும் போர் பயிற்சியில் ஈடுபட போறதா தகவல் வந்திருக்குதுங்க. இப்படி வங்கதேச நாடுன்றது பாகிஸ்தானோட கை கோத்துக்கிட்டு செயல்படக்கூடிய விஷயம்ன்றது இந்தியாவுக்கு கொஞ்சம் தலைவலி மாதிரி தெரிஞ்சாலுமே கூட வங்கதேசம் கொஞ்சம் கொஞ்சமா பள்ளத்துல விழறாங்கன்றதாங்க யதார்த்தமான உண்மையா இருக்குது.